இங்க ஜெட்டும் கெம்மும் சேர்ந்து சைக்கிள்ல வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நேரமா அவங்க ஒரே இடத்த சுத்திட்டுருக்காங்க. ஜெட்டுக்கு அது புரிஞ்சு போயிடுது. "ஏய் இத பாரேன், நம்ம ரொம்ப நேரமா ஒரே பிளேஸ சுத்திட்டுருக்கோம். கிட்ட பேய் விளையாடுது போல" அப்படின்னு கெம் கிட்ட சொல்லிட்டுருக்கான். 2 பேருமே பயப்படுறாங்க. இப்போ பேயோடைய சத்தம் அங்க கேக்குது. ஏதோ ஒரு பேய் கெம்ம கீழ இழுத்து போட்டுடுது. அப்போ அந்த பேய் ஜெட்ட கூட கீழ தள்ளி போட்டுட்டு ஜெட்ட புடிச்சு வச்சுக்குது. ஒரு பேய் அங்க கெம்ம கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கு. இது எல்லாமே அந்த மாஸ்டருக்கு அவனுடைய தியானத்திலேயே தெரியுது. பேய் வந்து மாஸ்டர் கிட்ட பேசிட்டுருக்கு. இப்போ நீ யார காப்பாத்த போற அப்படின்னு மாஸ்டர் கிட்ட பேய் கேட்டுட்ருக்கு. கெம் அதுக்கப்புறம் அந்த ஆண்டி இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்டி அவங்க எல்லாரையும் கட்டி போட்டுட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்த ட்ரை பண்ணிட்டுருக்கு. மாஸ்டர் அந்த பிளேஸுக்கு போயிடுறா. அப்போ மாஸ்டரை பார்த்து அந்த பேய், நீ இங்க வந்துட்டுருக்கியா அப்படின்னா, அவனை விட்டுட்டு நீ இங்க வந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்ருக்கு. அவளுடைய உடம்புலேருந்து போயிடு அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டுருக்கான். அவ பாவம் இத்தனை நாளா அவன்கிட்ட கஷ்டம் தானே பட்டுட்ருக்கா. அவன் புருஷன் அவளை எத்தனை அடி அடிச்சிருப்பா. இப்போ அவங்கள எல்லாரையும் கொல்றது தான் ஒரே ஒரு சான்ஸு. அவளுக்கும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்ணிட்டுருக்கா. இப்போ சரண் கேட்க, மாஸ்டர் எதுக்கு இங்க வந்தா? மாஸ்டர் தான் ஆவியா வந்து ஜெட் கிட்ட பேசுவா இல்லையா, மாதிரி அந்த மாஸ்டர் கூட 2 குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பையனை அங்கே அனுப்பி வச்சிடுறான். எனக்கு ஏதோ ஒரு பவர் கொடுக்குறான். அந்த பவர் கிடைச்ச உடனே ஜெட்டுக்கு அந்த பேய்ங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஜெட்டை கெம்முக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல, ஜெட் கண்ணுக்கு பேய்ங்கெல்லாம் ஈஸியாக கண்ணில் தெரியறதுக்கு தெரியுது இல்லையா, அதனால் அதெல்லாம் தள்ளி விட்டுடுறான். வந்து கெம்முக்கும் ஹெல்ப் பண்ணுறான். இப்போ அந்த பேய்ங்க மறுபடியும் கெம் பக்கத்தில் வருது. கெம் பக்கத்தில் எப்போவுமே ஒரு பேய் இருக்கும் இல்லையா, ஆம்பளை பேய் ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அந்த பேய் வந்து அங்கே மற்ற பேய்கள் எல்லாரையும் அடித்து துரத்தி விட்டுடுது. நேரம் மாஸ்டர் வந்து அந்த பொம்பளை பேய் இருக்கு இல்லையா, அதோடைய தலை மேலே கை வச்சு பேய் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கெம்மும் ஜெட்டும் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. எப்படியோ பண்ணி அந்த ஆண்டி உடம்புல பேய் இருக்கு இல்லையா, அதை வெளியில் வர வச்சிடுறான். அவன் சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்க அந்த பேய் அங்கத்துலேருந்து எரிஞ்சு போயிடுது. அப்போ ஜெட் ஓடி போய் சரணுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்ருக்கான். அந்த அங்கிளும் அந்த ஆண்டி கிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்காங்க. சாரி, இனிமே நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன், நம்ம கடனை எல்லாம் நான் கூடிய சீக்கிரத்தில் அடைச்சிடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த ஆண்டி கிட்ட. கெம் கூட மாஸ்டர் பக்கத்தில் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். எப்படியோ அங்கிளும் ஆண்டியும் சேர்ந்துட்டாங்க, இனிமேல் எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லிகிட்ருக்கான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கெம் கேட்குறான். மாஸ்டர் ஜெட் கிட்ட அங்கிளை எழுப்பி இங்கே இருக்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என் கூட வா அப்படின்னு மாஸ்டர் கெம்மை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இப்போ சைக்கிளில் கெம்மும் மாஸ்டரும் போயிட்டுருக்காங்க. கெம் கேட்குறா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீங்கள் அது அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். எனக்கு என்னவோ அவன் மறுபடியும் திருந்துற மாதிரி தெரியல அப்படின்னு மாஸ்டர் கெம் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கெம் சொல்கிறான். ஆனால் அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அது மறுபடியும் அங்கிள் குடிச்சிட்டு ஆண்டி அடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கான். ஏன்னா எப்போவுமே லைஃப்பில் லவ் மட்டும் முக்கியம் கிடையாது, வாழ்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அவசியம். அப்போது கெம் ஒரு மாதிரி மாஸ்டரையே பார்த்துட்ருக்கான். நீ இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற, ஆனால் எனக்கு பண்ண மாட்டேங்கிற, அதுக்குன்னா இவங்கெல்லாம் உன்னுடைய வில்லேஜர்ஸ், ஆனால் நான் மட்டும் வேறு யாரோ இல்லை, அதுக்காகவா அப்படின்னு கேட்குறான். என்னுடைய டியூட்டி என்னுடைய வில்லேஜில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிறது மட்டும்தான் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிகிட்ருக்கான். அப்படின்னா நான் யாரோ ஒருத்தரா, நான் அவுட் சைடர், அதனால தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்கிறான்.
எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே நான் வந்துட்டு உனக்கு அவுட் சைடர் இல்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கெம் அழுதுட்டு இருக்கான். இப்போ சடனா மாஸ்டர் வந்துட்டு சைக்கிளை ஸ்டாப் பண்றாங்க. மாஸ்டர் மேல கை வைக்கிறான். மாஸ்டர் என் மேல கை வைக்காத, கையை எடு அப்படின்னு சொல்றான். ஜெட்டோடைய அங்கிளும் சரணை கூட்டிட்டு வந்து அவங்க பிளேஸ்ல படுக்க வைக்கிறாங்க. அவன் வந்து அந்த பேய் அவனை தள்ளி விட்டுச்சுல்ல, அப்போத்துலேருந்து மயக்கத்துல தான் இருக்கான். "உனக்கு என்ன ஆச்சோ?" அப்படின்னு ஜெட் அவனையே ஒரு மாதிரி கவலையா பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த பிளேஸ்ல இருக்க 2 பொண்ணுங்களுமே ஜெட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெட்டோடைய அங்கிள் ஆண்டி கூட அவன் பார்க்கறது புரியுது. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. "ஒன்றும் கவலைப்படாத, அவனுக்கு நல்லாயிடும்" அப்படின்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்காங்க. "அவளியா? அதெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படலையே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் அந்த அங்கிள் இருப்பாங்கல்ல, அந்த அங்கிள் மாஸ்டரை பார்க்க வந்திருப்பாங்க. மாஸ்டர் குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்கத்துலேருந்து அந்த அங்கிள் அனுப்பி வைக்கிறாங்க. கெம்மும் ஜெட்டும் வராங்க மாஸ்டரை பார்க்கணுன்னு. மாஸ்டர் சொல்கிறாங்க, அவன் பக்கத்து ஊருக்கு வேலைக்காக போயிட்டுருக்கா, கொஞ்ச நாள் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது தான் அவங்க 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஜெட் கேட்குறான், நேற்று ஒரு பேய் வந்துச்சுல்ல, அந்த பேய் வந்துட்டு கெம்முடைய கர்மாலேருந்து வந்த பேயா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஆமா, அந்த லேடி பேய் இருக்குல்ல, அதுதான் அந்த ஆவியை அனுப்பி வச்சிட்ருக்கு. வில்லேஜில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. கெம் சாரி கேட்குறான். நல்லதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இல்லை, அப்படி நீ வராமல் இருந்திருந்தாலுமே அந்த அங்கிள்க்கும் ஆண்டிக்கும் 2 பேருக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஜெட் உடனே கெம் கிட்ட நான் சொன்னேன்ல, இது எதுவுமே உன்னுடைய தப்பு கிடையாது அப்படின்னு கெம்க்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்கான். ஜெட் கேட்குறா, நேற்று நைட் எனக்கு ஆவிங்களை பார்க்குற மாதிரி பண்ணீங்களே, அந்த மாதிரி எனக்கு மறுபடியும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போது உங்கள் அப்பா அம்மா வந்து என்ன தான் அடிப்பாங்க, பரவாயில்லையா அப்படின்னு மாஸ்டர் கேட்டுட்ருக்கான். அப்புறம் அங்கே நைட்டு வந்துட்டு ஒரு ஆவி வந்துச்சு, அந்த ஆவி தான் என்னையும் கெம்மையும் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு பையன் மாதிரி இருந்துச்சு. ப்ரௌன் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஆவியை பார்த்துருக்கியா அப்படின்னு கெம்மை கேட்டுட்ருக்காங்க. அம்மா பார்த்துருக்க அப்படின்னு கெம்மும் சொல்கிறான். இது மாஸ்டர் கேட்கும்போது மாஸ்டருக்கு கடுப்பாகிற மாதிரியே இருக்குது. மாஸ்டருக்கு அந்த ஆவி யாருன்னு நல்லா தெரியும் போல். நைட்டு கெம் தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆவி பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கு. கெம்மை ஒரு மாதிரி அஃபெக்ஷனேட்டாக பார்க்குது. பக்கத்தில் வந்து கெம்முடைய கன்னத்தில் கை வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அந்த ஆவியால் கெம்மை தொட முடியல. அவன் கோவத்தில் போயிட்டுருக்கான். அப்போ வந்துட்டு விண்டோ சவுண்ட் கேட்குது. அப்புறம் கெம் எந்திரிச்சிடுறான். ஆவி அங்கத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக மாஸ்டரை தான் பார்க்க வந்திருக்கு. மாஸ்டர் வந்து அங்கத்தில் இருக்கிற ரூமில் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது எல்லா விண்டோஸுமே க்ளோஸ் ஆகிடுது. மாஸ்டர் என்ன நடக்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். இந்த பேய் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. மாஸ்டரை பார்த்து நல்லா முறைச்சிட்ருக்கு. நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.